இதனால பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன உலகத்தில் அல்லாஹ் படைச்சு மனிதனுக்கு பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து மனிதனுக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நெருங்கி வர போறான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வரதுக்கு உண்டான விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்தை செஞ்சு வச்சுக்கிறான். நாம் இந்த உலகத்தை எங்கெங்கே தேடி போறோம், ஆனா எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கொண்டு வச்சுக்கிற விஷயத்தை நாங்க அது தூரமாக்கிட்டு நாங்க பாக்குறதால கிட்டக்கிற விஷயம் விளங்காம போயிட்டு. இதனால கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனுக்கு கஷ்டமா, மனிதனுக்கு நஷ்டமா, மனிதனுக்கு பிரச்சனையா, மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் படித்து தந்த ஒரே ஒரு பாடம் குர்ஆன்ல, ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையில எப்ப இஸ்திக்பார கடமையாக்கி கொள்கிறானோ அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியவனாக ஆகிவிடுகிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, இமாம் அவங்களே, எனக்கு சரியான பஞ்சம் ஏற்பட்டுக்குது. பஞ்சம் அவங்களுக்கு தெரியும், தண்ணி இல்ல, மிருகங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்ல, தின்னத்துக்கு இல்ல, பல பிரச்சனைகள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து இஸ்திக்பார் செய்யும். இன்னொரு மனிதர் வந்து சொன்னாரு, இமாம் அவங்களே, எனக்கு சரியான வறுமையாயுது, பக்கராயுதுன்னு சொன்னாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து நீங்களும் இஸ்திக்பார் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் கிட்ட நாங்க போறோம், பலவிதமான நோய் என்று சொன்னா பலவிதமான நோய்க்கு பலவிதமான மருந்து தான் கொடுக்கப்படும். காய்ச்சல் சொன்னா காய்ச்சலுக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும், பிரஷர் என்றா பிரஷருக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும், சுகர் என்றா சுகருக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும். ஒரு மருந்தை கொடுத்து எல்லாத்துக்கும் பாருங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து உங்களுக்கு பக்குரா, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னொரு மனிதன் சொன்னாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பல வருட காலம் போகாத இடம் இல்லை, அழுவாத இடம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இமாம் அவங்களே ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. நாலாவது ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, இமாம் அவங்களே, எங்க தோட்டம் சரியான மழை இல்லாம வறட்சி இருக்குது, காஞ்சி போயிட்டு, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்று இமாமுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்களும் இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த 4 பேருக்கு உண்டான 4 பிரச்சனைக்கு உண்டான பதில் ஒன்றுதான். இப்ப பார்த்தாங்க, இமாமுடைய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து கேட்டார் இமாம் கிட்ட, இமாம் அவங்களே, 4 பேர் 4 விதமான பிரச்சனை சொன்னாங்க, நீங்க 4 பேருக்கும் ஒரே பதில் சொன்னீங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. உடனே ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் எதுவும் என் கையால மடியால போட்டு நான் செல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொன்னானோ அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல் தஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மிதராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. அல்லாஹ் சொல்றான், ஒரே தீர்வு தான், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, ரப்ப அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். உங்களுக்கு கஷ்டமா பிரச்சனையா, நீங்க அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் அந்த பிரச்சனையை இல்லாமக்குவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தை ஆக பெரிய மருந்து என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையை இஸ்திக்பார கடைபிடிக்கான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பிரச்சனையை அல்லாஹ் நிவர்த்தி செய்றான். இந்த அளவுக்கு சொன்னா இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து ஒரு மனிதர் சொன்னா கேட்டாரு, அமா யஸ்தஹி, ஒரு மனிதன் வெட்கப்பட மாட்டானா, அவன் அல்லாஹ் கிட்ட பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், திருப்பி பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், இதை பார்த்து வெட்கம் அடைய மாட்டானான். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, லவ் வத்த ஷைத்தான், ஷைத்தான விருப்பம் என்ன தெரியுமா, அவன் வெற்றி பெறக்கூடிய இடம் என்ன தெரியுமா, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்னோட இதாகினான்னு சொன்னா நாங்க இஸ்திக்பாருக்கு தூரமாகிடுவோம், அவன் அல்லாஹ்வுக்கு எந்த ராஜாவுக்கு உண்டானோ அதுல வெற்றி பெற்றுவான்.
அதனால அல்லாஹ் சொல்றான் நீ எப்ப இஸ்திக்பார் செஞ்சாலும் நான் அதை கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீ எந்த பாவம் செஞ்சாலும் எந்த சந்தர்ப்பம் செஞ்சாலும் உனக்கு இஸ்திக்பார் தரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்க ரமதான் வந்தா எவ்வளவு முன்னோக்கிற பாவத்துக்கு அமல் செய்யறோம். 27 நோன்புல எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு இஸ்திக்பார் தான் நீ தயாராகிறோம். ஏன் என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்கு கூட திருப்பி வார வருஷம் மட்டும் நாங்க என்ன செய்வோம், திருப்பி எங்களோட பாவங்களை செய்ய ஆரம்பிப்போம். நல்ல விளைந்துள்ள மேலான கனவான்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில இஸ்திக்பார கடைபிடிப்போம்னு சொன்னா நிச்சயமா சத்தியமாக அல்ல பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஆக்குவோம். எனக்கு நிறைய பேரை சந்திச்சு பேசி பாருங்க. நிறைய மக்களை சந்திச்சு பேசுறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஹஜரத் சரியான பிரச்சனை, ஹஜரத் நிம்மதி இல்லை, ஹஜரத் தூக்கம் இல்லை, ஹஜரத் உடனே நான் அப்படியே சூசைட் பண்ணிக்கொள்வோம் மாதிரி உள்ளம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பாருங்க. இந்த எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னது, ஒவ்வொரு விடயத்த பிரச்சனை. ஆனா இதுக்கு நாங்க தீர்வு எந்த விஷயம் நான் கண்டுபிடிப்போம். நீங்க பாருங்க, பள்ளிக்கு தொடவாரம் குஷூவோட தொழுவுறன், அல்லாஹ் பயந்து தொழுவுறன், தொழுந்த பொருள் சலாம் கொடுத்து நாங்க ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் நாங்க செய்யறோம், நாங்க பாவமா செஞ்சோம். ஒரு அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா, இஸ்திக்பார் செய்யறோம். மேலான கனவான்களே, சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் எடுத்து பார்த்ததும் இந்த நிறைய சம்பவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த பாடம். நபி யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யகஃபிருலக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் நபியுடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சார். நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியுடைய ஹாலாத்துல தெரியுமா, அதில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியே உங்களோட மஜ்லிஸ்ல நான் உட்கார்ந்திருப்பேன், நபியே 100 விழுத்தம் ரப்பக ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று இஸ்திக்பார் செய்வான். நபியுடைய சிஃபத் என்னது? நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க எங்களுக்காண்டி நாளை தாண்டி வாதாடுகிறது. நபி இந்த உலகத்தை இஸ்திக்பார் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சென்னு சொன்னா நபி எங்களுக்கு எவ்வளவு ஒரு பாடத்தை படிச்சு சந்திப்பான். இதைத்தான் நாங்களுடைய வாழ்க்கையில கடைக்கூடிய கடை பற்றி. மேலான கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சம்பவம் என்று உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான சம்பவம், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்துல பதிவு செய்யக்கூடிய சம்பவம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, முன்னைய காலத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தாரு. தந்த வாழ்க்கையில நன்மை செஞ்சதே இல்லை. நாங்க சரி நோன்பு வந்தா அல்ஹம்துலில்லாஹ், தொட வாரம் 27 அமல் செய்ய வாரம் எல்லா விஷயத்தையும் கலந்து கொள்றோம். இந்த மனிதனுக்கு அமல் என்பதே இல்லை, அமல் என்ற வாசமே இல்லை. அந்த வாழ்க்கையில பாவம் செஞ்சு 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 பாவத்துடைய முடிவொன்று இல்லை. ஒரு காலம் வருது, சக்கராத்துடைய நேரம் வருது. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தை தந்த பிள்ளைகள குடும்பத்தை கூட சொல்றாரு, நான் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாது என்று சொன்னா இந்த ஜனாதாவை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த ஜனாதாவை அப்படியே நெருப்பில போட்டு பத்த வைக்கணும். பத்த வச்சு ஒரு பங்கை கடலுக்கும் ஒரு பங்கை தரைக்கும் நீங்க என்ன செய்யணும், தூவி விடுவோம் சொல்றாரு. இவர் வசூல் செய்யறாரு. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இவர் மார்க்கத்தை கொடுக்கல, இவர் தீனை கொடுக்கல. அதனால பிள்ளைகள் குடும்பங்கள் வாப்பா என்ன சொன்னாரோ அந்த வசியத்தை செஞ்சாங்க. இப்ப என்ன செய்யப்படுது, பத்த வைக்கப்படுது. ஒரு பகுதி கடலுக்கும் ஒரு பகுதி தரைக்கும் போடப்படும். மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தில் மிகவும் கண்ணியமானவன், சிறந்தவன். மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒரு பெரு தகுதியானவன். அல்லாஹ் கட்டுரைதான் கடலுக்கு இந்த சாம்பல்களை ஒன்று சேர்க்க செய்யும். காத்துக்கு அல்லாஹ் கட்டுரைதான் சாம்பல்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்க்கு முன்னால இந்த மனிதன் நிப்பாட்டப்படுறான். அல்லாஹ் கேட்கிறான், அடியானே ஏன் இப்படி செஞ்ச? நீ இவ்வளவு பாவம் செஞ்சு நீ நன்மையே செய்யல. நான் உனக்கு எதிர்பார்த்த ஒரே ஒரு வார்த்தை, நீ எப்ப அஸ்தகத்துருவா என்று சொல்லுவாங்க. நீ பாக்குறீங்க, நீ என்ன இறக்கம் இல்லாத ஒரு நிச்சய தெரியா, ஏன் இந்த வேலையை செஞ்ச? அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல பாவமே செஞ்சவன் யா அல்லாஹ், ஒரு அமல் கூட செஞ்சில்லை யா அல்லாஹ். நான் உன்னோட சந்திதானத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உன்னோட அதாப் ரொம்ப கடினமாகும் என்று சொல்லி மடத்தனத்துல யா அல்லாஹ் நான் என்னை அப்படி பட்ட வைக்க சொன்னேன்.
நான் நினைச்சேன் பத்த வச்சா நாளைக்கு என்னை நீ எழுப்பட்ட மாட்டாய், என்னை அப்படியே மறந்துடுவா என்ற ஒரு சிந்தனையில் நான் இருந்தேன். அதனால நான் என்னை இந்த செயலை செஞ்சேன். யாருலாம் ஓட பயத்தின் காரணமா தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், நீ இந்த பயத்தின் காரணமா செஞ்சான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா. புகாரி முஸ்லிம்ல இந்த ரிவாயத் பதிவு செய்யப்படுது. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மிகவும் இரக்கமானவன். எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருதா, அல்லாஹ் அப்ப இஸ்திக்ஃபார் செய்யணும். கியாமத்துடைய நாள்ல நாங்க படிச்சிருக்கிறோம், ஒரு மனிதன் செஞ்ச ஒரு அமலும் எழுதப்படும், ஒரு மனிதன் செஞ்ச ஒரு பாவம் எழுதப்படும். அவர் சொல்லுவாரு, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செஞ்ச சின்னதே மிஸ்ஸாகிப்பட்டுள்ள, நான் செஞ்ச பெரிய பாவம் மிஸ்ஸாகிப்பட்டுள்ள, எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, தூபா, அவருக்கு சுப சோபனம் உண்டாவதாக. யாருடைய தட்டுல இஸ்திக்ஃபார் அதிகமாயிருக்குமோ அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நபி அவங்க சொன்னாங்க, மன் ஸர்ரஹு, யாரு உங்களோட தட்டை நீங்க அழகுபடுத்த விரும்புறீங்களோ, யாரு நீங்க அந்த விஷயத்தை அழகாக்க விரும்புறீங்களோ, நீங்க இஸ்திக்ஃபார் அதிகமா செஞ்சீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேளாண் கனவான்களே, சகோதரர்களே, இது ஏன் படிக்கிறது என்னோட வாழ்க்கைக்கு எல்லாம் படித்தரப்படுதுன்னு சொன்னா, என்னோட வாழ்க்கையில நாங்க எந்த சந்தர்ப்பங்கள்ல எந்த நிலைமைகள்ல நாங்க இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் விழுந்துச்சு, இந்த திக்ர் செஞ்சாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. 40 நாள் மீன் வயிற்றிலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னா கியாமத் மட்டும் அந்த மீன் வயிற்றில் இருப்பான். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரை தந்த வாழ்க்கையில ஆர்வமாய் கொள்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 விதமான பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க. வமா கான அல்லாஹு முஅஜ்ஜிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய வேதனை செய்யவே மாட்டான். இரண்டாவது உலமாக்கள் எழுதுறாங்க, லவ்லா தஸ்தக்பிரூன் அல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன். நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணுமா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். மூணாவதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லயுல்கானு அலா கல்பி. உங்களோட உள்ளத்துல பிரகாசம் தேவையா, உள்ளத்துல வெளிச்சம் தேவையா, உள்ளத்துல நிம்மதி தேவையா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. وإني لأستغفر الله في اليوم 100 مرة. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 விதத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. மேலான கனவான்களே, சகோதரர்களே, 4வது சொல்றாங்க, சூரத் ஹூத்ல வாழ்க்கையுடைய நிம்மதி தேவையா, வாழ்க்கையுடைய வசதி தேவையா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, உங்களுக்கு உடம்புல சக்தி தேவையா, உடம்புல கூவத் இல்லாம இருக்குதா, அல்லாஹ் குர்ஆன் சூரத் ஹூத்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை தருவான், நீங்க ரப்ப இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பின்னால குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாருங்க, உலகத்தை நாம் கோடிக்கணக்கு செலவழிச்சு பல லட்சக்கணக்கான செலவுகளை செலவழிச்சு நாங்கள் எல்லாம் பாடுபட்டோம். ஏன் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 10 வருஷம் 12 வருஷம் இல்லை, யாராவது ஒரு முசல்லா போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கும். இதை சொன்னா சொல்லுவாங்க, நீங்க செல்றதுக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்பாங்க. நாங்க இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்ட விஷயத்தை நாங்க எடுக்காம நாங்க மத்த விஷயத்தை கை போட போயிட்டு நான் எல்லாரும் நஷ்டவாதிகளா இல்லையே. மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வெறுமே எங்கேயுமே வெளி வார்த்தையில எல்லாம் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால ரிஸ்குடைய விஸ்தீரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் உங்களுக்கு அறியாத பொருட்களை ரிஸ்க் அல்லாஹ் தருவான். அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, மழை இல்லாம வறட்சியாவை பூமி இருக்குதா, அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா வானத்துக்கு மழையை வேசா பொழிய பெஞ்ச சொல்றான். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு முன்னால வந்திருக்குது.
நாங்க இன்றைக்கு எந்த நிலைமைகள் இருக்கிறோம் நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். மேலான கணித்துக்குரிய சகோதரர்களே, அஹது சலஃபு சாலிஹ்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஐயு ஷைஇன் யஃஅலுல்லாஹு பிஅப்திஹி இதா ஹப்பஹு. அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பினா, அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொல்லி சலஃபு சாலிஹ்கள் ஒருத்தர் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, கால யல்ஹமுல் இஸ்திக்ஃபார் இந்த தக்சீர். அவன் தவறு செய்யும் தருணத்துல அவனுக்கு இல்ஹாமியத்தா இஸ்திக்ஃபார் நிலைப்படுத்தப்படும். அவனுடைய இல்ஹாமியத்தாக உதிர் கொண்டு வரும், நீ இஸ்திக்ஃபார் செய், நீ பாவம் செய்ய போறா இஸ்திக்ஃபார் செய்ய ஒரு அலாமத் வந்து அவனுக்கு காட்டப்படும். மேலான கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எங்களோட குடும்பங்கள்ல எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இஸ்திக்ஃபார் செய்யணும். சின்ன ஒரு வாழ்க்கை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற ஒரு சின்ன வாழ்க்கையை நாங்க செய்வதால குறைஞ்சு போறதில்லை. எங்களோட வாழ்க்கையில எப்பயுமே நாங்க இந்த சிக்கிற ஒவ்வொரு வினாடியும் செஞ்சு வருவோம் என்று சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்றது பிரச்சனையாயிக்காது. எப்பயும் நிம்மதியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். என்னோட கபூருடைய வாழ்க்கையும் அழகாயிருக்கும். வாக்களிக்கப்பட்ட கபூருடைய வாழ்க்கை கிடைக்கும். கியாமத்திலேயும் கண்ணியம், சொர்க்கத்துடைய மக்களா நாங்க போய் சேரும். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லகத் கான ஃபில் அர்தி அமானி மின் அஸாபில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு வச்சிருந்தான். அதுல ஒன்று ரஃபுல் அவ்வல், ஒரு விடயம் உயர்த்தப்பட்டு விட்டது. வதகுயத்தானி, இரண்டாவது விடயம் உலகத்தில் இருக்குது. ஒன்னாவது விடயம் தான் ஃபகான வஜூத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனன் நாஸ். மக்கள் மத்தியில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த வேதனையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. وما كان الله ليعذبهم وانت فيهم. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மக்களுக்கு நாங்க வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இரண்டாவது மக்கள் யாரு தெரியுமா? ஃபஅம்மஸ்தானி அல் இஸ்திக்ஃபார். எந்த மனிதர் இஸ்திக்ஃபார் செய்றாங்களோ அந்த மனிதன் அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். அதுவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وما كان الله معذبهم وهم يستغفرون. இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனை வேதனை செய்ய மாட்டான். மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த ஒரு முடிவுங்க என்னோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு நிலைமைகளையும் இஸ்திக்ஃபார் செய்கிற பழக்கத்தை நாங்கள் எடுத்து வருவோம் என்று சொன்னா, என்னோட குடும்பங்களுக்கும் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி எனக்கு விளங்காது. அதே ஹதீஸ் நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, மன் தஸிமல் இஸ்திக்ஃபார், தாரு தந்த வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் ஆர்வமாக்குறாங்களோ, வாஜிபாய் கொள்றாங்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கவலைகளை கொடுக்க மாட்டான். அவருக்கு கவலை இருக்காது. இன்னைக்கு பாருங்க, நாங்க சும்மா ஒரு மனிதனா யோசிப்போம். இன்றைக்கு எங்களோட வீட்டுல எவ்வளவு நிம்மதியா நாங்க இருக்கிறோம், வீட்டுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம், வெளியே போன நிம்மதி எப்படி இருக்குது, வியாபாரத்துல நிம்மதி இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா? இதுக்கு நாங்க பார்த்தோம்னா வெகுதங்கமா எல்லாரும் நடிச்சு கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான். ஏனென்றா அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புறேன்னு சொன்னா அல்லாஹ் அவனை சோதிப்பான். குர்ஆன்ல வர நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லிட்டான், நிச்சயமாக நாங்க சோதிப்போம். அல்லாஹ் கவலையை கொண்டு சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான், எல்லாரும் சோதனை. அதுக்குண்டான தீர்வு என்னது? இஸ்திக்ஃபார் யாரு செய்வாங்களோ அல்லாஹ் அந்த பிரச்சனையை அல்லாஹ் அவரை நியர்த்தி பண்றான். வமின் குல்லி தைக்கின் மக்ரஜா. அல்லாஹ் அவருக்கு நல்ல வழியை காட்டி, அவருக்கு பிரச்சனையுடைய வழி இல்லாம நல்ல ஒரு வழிக்கு போகக்கூடிய வழியை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரிஸ்குடைய பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. பெரும் பெரும் உலமாக்கள், முஹத்திஸீன்கள், தந்த வாழ்க்கையில கிதாப் எழுதினவங்க, தந்த வாழ்க்கையில பாவமே பார்க்காதவங்க, பாவமே செய்யாதவங்க, அனைவரோட வேலை என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் அதிகமா செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல இந்த இஸ்திக்ஃபாரை பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே அல்லாஹ் இருக்கிறான். அதனால மேலான கனவான்களே, சகோதரர்களே, என்னோட வாழ்க்கையில நாங்க நினைச்சு கொள்ளணும், இன்றிலிருந்து நான் ஒரு நாளைக்கு 2000 எடுத்தும் சரி, 3000 சரி, எனக்கு எவ்வளவு தேடுமோ தஹஜ்ஜுக்கு நேரம் அல்லாஹ் கிட்ட நான் இஸ்திக்ஃபார் செய்யணும்.
இந்த உறுதியோடு நாங்கள் அந்த வாழ்க்கையை குணப்போம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளை ஆகுவாங்க, மனைவி மக்கள் கணவருக்கு வழிபடக்கூடிய மனைவியா ஆகுவாங்க, என்னோட குடும்பங்கள் எல்லாரும் அன்பா இருப்பாங்க, வரக்கூடிய சகோதரர்களும் அன்பா இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் மற்றவங்க படிச்சு கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா நன்மைகளையும் நாங்கள் அடைஞ்சி அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்துடைய வழி அடையக்கூடிய பாக்கியம் நல்லா தருவாங்க.